சிம்பிளா, ஹெல்தியா 10 நிமிஷத்துல பீட்ரூட் கொழுக்கட்டையும், அதுக்கப்புறம் வெங்காய சட்னியும் பார்க்க போறோம். ரொம்ப பெர்ஃபெக்ட்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஆயில் ரொம்ப குறைவா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நீங்க வந்து போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட இது லைட் ப்ரௌனா வரணும். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு பெருங்காயம். அதுக்கப்புறமா பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பீட்ரூட் வந்து நல்லா துருவி வச்சிருக்கோம். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நிமிஷத்துல மட்டும் லைட்டா வணக்குனா போதும். ரொம்ப வதக்க வேணாம். ஏன்னா இது ஸ்டீம் ஆக போகுது அதனால. பச்சை வாசனை போனா போதும் நமக்கு. பீட்ரூட் வந்து ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க. இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இன்கேஸ் காரம் உங்களுக்கு அதிகமா பிடிக்கும்னா, பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 1 1/4 கப் தண்ணி ஊத்துறோம். நம்ம போடுற மாவு வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப் மாவு போடுவோம். அதுக்கு 1 1/4 கப் தண்ணி ஊத்துவோம். இதுக்கப்புறமா தேங்காய் 1/4 கப் போட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துக்குங்க. அப்பதான் வந்து அந்த கொழுக்கட்டைக்கு டேஸ்ட் வந்து நல்லாருக்கும். இது வந்து லைட்டா மட்டும் கொதிச்சா போதும். லைட்டா கொதிச்சு வரும்போது 1 கப் அரிசி மாவு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் பச்சரிசி மாவு தான். நல்லா கழுவி, காய வச்சு அரைச்சு வச்சிருக்கோம். நீங்க வந்து கடையில வாங்குன மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வித்தியாசம்லாம் ஒண்ணும் இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். நாம இத வந்து அப்படியே மூடி வச்சுருவோம். அந்த ஹீட்ல நமக்கு நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். அதுக்குள்ள சட்னி அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம், நிலக்கடலை ஆயில் ஊத்திட்டு நல்லா வதக்கணும். நான் வறுத்த நிலக்கடலை தான் போட்டிருக்கேன். இப்போ வரமிளகாயும், தேவையான அளவு தேங்காய், வெங்காயம், பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி தேவைப்பட்டா போட்டுக்கலாம் நீங்க. இந்த வெங்காயத்த நல்லா வதக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கலாம். பெருங்காயம், மஞ்சள் தூள். மிளகாய் தூள் கூட நீங்க போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கும்போது எல்லாமே ரொம்ப குறைவா யூஸ் பண்றது நல்லது. இப்போ புளியும், கருவேப்பிலையும் போடுறோம். இத வதக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தான் ஆகும். மீடியம் ஃப்ளேம் வச்சிட்டீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா வதங்கிடும். இப்போ அரைச்சிடலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா தாளிப்பெல்லாம் தேவையே இல்ல. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாம் தாளிச்சிட்டதுனால எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாம் எதுவும் சேர்த்த வேணாம். இந்த சட்னி எல்லா கொழுக்கட்டைக்குமே ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம். இப்போ வந்து சூடு வந்து ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்ல நல்ல மாவு வந்து பிசைஞ்சுக்கணும். நம்ம கொழுக்கட்டை மாவு, சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். தேவைப்பட்டா ரொம்ப சூடா இருந்ததுன்னா கைய தண்ணீல நனைச்சிட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்படி பிசையும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கட்டிகள் இருந்தா கூட உடைஞ்சிரும். நார்மலா அரிசி மாவுல அந்த கட்டியெல்லாம் எதுவுமே வராது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். இதே வந்து பீட்ரூட்டோட கலர் ஒரு சில பீட்ரூட்டுக்கு வந்து ரொம்ப அதிக கலரா இருக்கும். நல்லா பிங்க்கா. அத யூஸ் பண்ணீங்கன்னா, இன்னும் கலர் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சுக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஷேப் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு உருண்டைகளா பிடிக்க டைம் இல்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிடி கொழுக்கட்டை பண்ணலாம். இல்ல அப்படின்னா, நீங்க வந்து சிசர் எடுத்துட்டு, கத்தி எடுத்துட்டு, கத்தரிக்கோல் எடுத்துட்டு, நீங்க இந்த டோ மாதிரி இருக்குல்ல, அத வந்து நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி ஓவல் ஷேப்ல வரும். ஸோ நீங்க அப்படி கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். இது வந்து பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ நான் வந்து ரொம்ப சின்னதா பிடிக்கல. நார்மல் சைஸ். மணி கொழுக்கட்டை எப்படி இருக்கும்? அதே மாரி தான் நான் பிடிச்சிருக்கேன். இதுக்கு என்ன 2 நிமிஷம் தான் ஆகும். வேகமா பிடிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டீமர்ல போட்டுட்டு இட்லி பாத்திரத்துல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம். இல்லன்னா 5லேருந்து 8 நிமிஷம் போதும். ஏன்னா இது ஏற்கனவே வெந்துருச்சு. இப்ப இட்லி பாத்திரத்துல நான் வைக்க போறேன். வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் அப்படியே விட்டுற போறேன். ஸோ நமக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம்.
கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 1900 ரெசிபீஸ் இருக்கு. 2012லேருந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேல ரன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்கு.